வணக்கம். ஆஸ்துமா, ஈஸ்னோபிலியா, மூச்சுத் திணறல், மூச்சு இரைப்பு, லங்ஸ் டிஸார்டர். இதுக்கு தீர்வு இருக்குன்னா நிரந்தர தீர்வு இருக்கு. ஆஸ்துமாவுக்கு நிரந்தர தீர்வு நுண்ணழுத்த சிகிச்சை. ஒரே ஒரு முத்ரா தினமும் செஞ்சா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முழுவதுமாக குணமாகலாம், எந்தவித ரசாயனம் இன்றி. பொதுவாக இது வருவதற்கான காரணம், ஆஸ்துமா வருவதற்கான காரணம் உடல் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த உடல் அதிகமாக வெப்பம் ஏற்பட்டு அதனால ஒரு ஜலதோஷம் பிடிக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கிய காரணமே. உதாரணத்துக்கு இந்த இடத்த அழுத்தி பார்க்குறேன். இந்த பாருங்க, நடுவரில் இருக்கு, நடுவரில் கீழே மேடான பகுதி, மேடான பகுதி கீழே ஒரு பள்ளம் இருக்குது. இந்த இடத்த அழுத்தணும்னு வச்சிங்களா, லேசாக வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு பொருள். சரிதானே? சரி, இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நுண்ணழுத்தம் செய்யலாமா? பாருங்க, கையின் பெரு விரல் இருக்கு, மற்ற விரலை எடுத்துட்டு இப்போ ஒரு சுழட்டுறோம் பாருங்க. நல்லா பிடிச்ச ஒரு சுழட்டணும். நல்லா சுழட்டுறோன்னு சொல்லிட்டு விரலை உடைச்சிடக்கூடாது. அழகாக மெதுவாக சுழற்றி விடணும். அப்படியே சுழட்டணும் பாருங்க. இவ்வளோதாங்க. சுழட்டலாமா? அப்படியே இந்த விரலை நாம சுழட்டுறோம். இது எவ்வளோ நேரம் சுழட்டணும் அப்படின்னா 1 நிமிஷம் எடுத்துக்கணும். வளர்ச்சல் மட்டும் 1 நிமிஷம். இது ஒரு பயிற்சி, நுண்ணழுத்த பயிற்சி. 2வது பயிற்சி, இந்த இடம் வலின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்தையும் நல்லா அழுத்தி அழுத்தி விடணும் 1 நிமிடம். இது 2வது நுண்ணழுத்த சிகிச்சை. ஆஸ்துமா குணமாகணும், ஈஸ்னோபில் குணமாகணும், இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்னொரு விஷயம் இருக்குது, படத்தில் காட்டுறேன் பாருங்க. பின்பக்கத்தில் சிப்பி எலும்பு இருக்குது, இங்கே ஒரு எலும்பு இருக்குது, இங்கே ஒரு எலும்பு இருக்குது. அந்த படத்தில் இருக்குது பாருங்க. இவர் கீழே படுத்துக்கணும், இன்னொருத்தர் அந்த புள்ளி இருக்கு பாருங்க அந்த படத்தில், அந்த முதுகு பக்கத்தில் இந்த சிப்பி எலும்பு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே அழுத்தி அழுத்தி 4 விரல அழுத்தி அழுத்தி விடணும். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே சிப்பி எலும்பு இருக்குங்களா, இந்த சிப்பி எலும்பு 4 விரல படுதுங்களா பாருங்க, திரும்புறம் பாருங்க. இந்த சிப்பி எலும்பு இது 4 விரல இந்த இடத்த அழுத்தி அழுத்தி விடலாம். அவ்வளோதாங்க, அழுத்தி அழுத்தி விடணும். எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 5 நிமிடம் அழுத்தி விடணும். 4 நிமிஷம்லாம் பத்தாது, 2 பக்கமும் செய்யணும். லங்ஸ் டிஸார்டர் சரியாகும், நுரையீரல் வீக்கம் சீராகும். நுரையீரலில் கீழ்ப்பகுதி வீங்கி இருக்கும், மூச்சு உள்ளே இழுத்துருவோம், வெளியே விட சிரமப்படுவாங்க. இரவு காலையில் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு மூச்சு இறைக்கும். அவங்களாம் இந்த நுண்ணழுத்த சிகிச்சை சிறப்பான சிகிச்சை. 5 நிமிடம் அந்த சொன்ன புள்ளி படத்தில் நல்லா இருக்கும் பாருங்கள், அழுத்தி அழுத்தி விடணும். நாம் முடிந்தாலும் நம்ம கையிலே செய்யலாம், இல்லை இன்னொருத்தர் கவுந்தடிச்சு படுத்து இன்னொருத்தர் சரியாக 2 விரல வச்சுட்டு அந்த சிப்பி எலும்பு பக்கத்தில் வச்சு அழுத்தி அழுத்தி விடணும். இது ஒரு சிகிச்சை, நுண்ணழுத்த சிகிச்சை. இதுக்கு ஒரு பேர் கொம்பேரி வர்மம்னு இருக்குது, சிப்பி வர்மம்னு பேர் வச்சுருக்காங்க. அது வர்ம புள்ளி, அந்த புள்ளி நம்ம ஏற்கனா போதும். அதுக்கடுத்து இன்னொரு பகுதி என்னென்னா, மார்பு பகுதி இருக்குங்களா. இப்போ மார்பு பகுதி இருக்குது, மார்பு பகுதியில் இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், ரெண்டுத்துக்கு மையத்தில் புள்ளி இருக்குது. இந்த இடத்த ஆள்கட்டு விரல் வச்சுட்டேன், மற்ற விரல் கொஞ்சம் கேப் வச்சு வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. வச்சுட்டு பாருங்கள் எப்படி செய்கிறேன் பாருங்கள். இது நடுக்கோடு, இது 2 விரல் அளவுக்கு கேப்பில் 2 வச்சுட்டு மெதுவாக தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டே போயிட்டு வெளிப்புறமாக தேய்ச்சிட்டு கொண்டு வரணும். நல்லா இருக்குங்களா தேய்க்கிறதுக்கு? தேய்க்க 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 அந்த வீசிங் அப்படியே குறையும். அது குறையிறது நல்லாவே பார்க்கலாம். 1 நிமிஷம் தேய்க்கணும். நுண்ணழுத்த சிகிச்சை மிதமாக அழுத்தினா போதும். அப்புறம் உடலில் நச்சுக்கள் இருக்காங்க, இந்த நச்சுக்கள் வெளியேறணும். அப்போ நச்சுக்கள் வெளியேறணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, கல்லீரல் சிகிச்சை கொஞ்சம் தரணுங்க.
கல்லீரலுக்கு அதிகமாக வேலை செய்யலைன்னா நச்சுக்கள் உள்ளே இருக்கும். அந்த நச்சுக்கள் உள்ளே இருக்கும்போது அந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் இல்லை, அதுவும் வெளியேற்றணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 5 நாட்களுக்கு ஒரு உணவு நான் தரேன் பாருங்களேன். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 5 சொட்டு எலுமிச்சை சாறு. 5 சொட்டு தான், 6, 7 போடக்கூடாது. 5 சொட்டு தான், ட்ராப்ஸ். அந்த ஒரு வெதுவெதுப்பான ஒரு தண்ணியில், ஒரு டம்ளர் தண்ணியில் 5 ட்ராப்ஸ் போட்டு லேசாக 2 டம்ளர் ஆற்றணும்னா 2 மிக்ஸ் ஆகி ஒரு வினைப்புரி வரும். அது மெதுவாக சிப் பண்ணி குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல. 5 ட்ராப்ஸ் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு 5 நாட்கள். இன்றைக்கி ஒரு டம்ளர் 5 ட்ராப்ஸ், மறுநாள் ஒரு டம்ளர் வெந்நீர் 5 ட்ராப்ஸ், அது மாதிரி 5 நாட்கள். காலையில் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டீயோ காஃபியோ முடிஞ்சால் குடிக்கும், குடிக்கலாம் பரவாயில்ல. இது குடித்த பிறகு 1 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரிதானே? இது அவசியம். உடல் கழிவுகள் சீராக வெளியேறிடும். 5 நாட்கள் தான் போதும். நச்சுக்கள் முறையாக வெளியேறும். வீசிங் குறைய ஆரம்பிச்சிடும். உணவு முறை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அதிகமாக உணவு சாப்பிடுவதை குறைச்சிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு என்ன உணவு பழங்கள் பிடிக்குதோ, எந்த பழமாக இருக்கட்டும், பிடித்த பழங்கள், அதை ஜூஸ் போட்டுட்டு பழச்சாறுன்னு சொல்லலாமா, அதை அடிக்கடி குடிக்கலாம். அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி போடும்போது உடல் நச்சுக்கள் வெளியேறும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆற்றல் வேணும், சக்தி வேணும். இவங்களுக்கு சக்தி குறைஞ்சிருக்கும், ரொம்ப குறைஞ்சிருக்கு இவங்களாம் சக்தி, உடல் சக்தி, உடல் ஆற்றல். இந்த பழச்சாறு தான் உங்களுக்கு எனர்ஜியே. உணவு குறைச்சிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். முத்ரா, லிங்க முத்ரா. இப்போ இடது கை இருக்குங்களா, அப்படியே கொடுத்துருப்பாங்க. இடது கையினுடைய பெருவரல் வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. கை 2 கையும் கோத்துக்கிட்டேன். இடது பெருவரல் மேல் நோக்கி இருக்குது. அப்படியே இழுத்து பிடிச்சிக்க வேண்டியதாங்க. எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 20 நிமிஷம். இப்போ நான் சொன்னதெல்லாம் 1 மாதம் செஞ்சு பாருங்கள், எந்தவித ரசாயனமின்றி. 1 மாதம் நமக்காக, இந்த உடலுக்காக நான் ஒதுக்கலைன்னா வேறு யாருங்க ஒதுக்க போகிறாங்க? நான் இன்னொருத்தர் நம்புறதுக்கு விட என்ன நம்பி நான் செய்வோமே அப்படின்ற கான்செப்டில் நாம் செய்தோம்னா அந்த ஆஸ்துமா, இஸ்னோபில், மூச்சு திணறல், மூச்சு இறைப்பு நம்ம விட்டு விலகுவதை இந்த 1 மாதத்தில் காணலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.